Hello students, today we see about coordination compound part 2. In part 2 நம்ம என்னென்ன topic பார்க்க போறோம்? Primary and secondary valency of central metal atom and oxidation number of central metal atom and conductivity of coordination compound and stability of coordination compound. ஓகே, இதில் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேயா, இப்போ ஒரு நியூட்ரல் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ அதை வச்சு நம்ம வந்து எந்த மெட்டலுக்கு எந்த ஒரு ஆட்டத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாதோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேயா, இப்போ இதுவே நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் அயான்னா இந்த சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் வில் பி ஈக்குவல் டு த சார்ஜ் விச் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த காம்ப்ளெக்ஸ் அயான். ஓகேயா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு எடுத்துக்கலாம். FeCN6. ஓகேயா, இப்போ இதில் பொட்டாசியம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட். அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1. இப்போ 4 × +1 ப்ளஸ் அயனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அயன் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்டு. டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இது வந்து அயனுக்கு +2 இருக்கலாம், நான் +3 இருக்கலாம். இந்த காம்பவுண்டில் இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது சயனைடு வந்து -1 சார்ஜ் இதுக்கு 6 லிகான்ஸ் இருக்கிறதுனால 6 × -1 = 0. இது வந்து நியூட்ரல்ங்கிறதுனால = 0 போட்டிருக்கோம். ஓகேயா, அப்போ 4 + அயன் -6 = 0. அப்போ அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. ஓகேயா, இது வந்து -2 வரும் இந்த சைடு, தென் இந்த சைடு வரும்போது +2. இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. ஓகேயா, இந்த அயனுக்கு +2. அதே மாதிரி இப்போ காம்ப்ளெக்ஸ் அயான் பார்த்துக்கலாம். கோபால்ட், எத்திலீன், டயமின், அமோனியா இருக்குது. இது காம்ப்ளெக்ஸ் அயான் கொடுத்துருக்காங்க 3+. அப்போ இந்த கான்ஸ்டிடியூயன்ஸுடைய ஆக்சிடேஷன் நம்பரை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணும் பொழுது ஈக்குவல் டு 3+, 3யாக இருக்கணும். ஓகேயா, அப்போ கோபால்ட்டுக்கு நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். இது 2 × நியூட்ரல், இது நியூட்ரல் மாலிகுல், இதுவும் நியூட்ரல் மாலிகுல். அப்போ இது ரெண்டுக்குமே வந்து 0 தான். அப்போ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3. ஓகேயா, இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3. நமக்கு நியூட்ரல்னால் தெரிஞ்சிருக்கணும். எத்திலீன் டயமின் சார்ஜ் கிடையாது. இதில் அமோனியாவும் நியூட்ரல் தான். அதே மாதிரி வாட்டரும் நியூட்ரல் தான். ஓகேயா, அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். குரோமியம், CO, கார்போனைல் ஹெக்ஸா கார்போனைல் குரோமியம். இது வந்து ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு. இதில் கார்போனைல் குரூப்புக்கும் நம்மளுடைய இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட். ஓகேயா, அப்போ இது குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து வில் பி 0 ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ காப்பர், அமோனியா, டெட்ரா அமைன் காப்பர் சல்ஃபேட், 2 சல்ஃபேட், SO4. ஓகேயா, இதில் நமக்கு இதுக்கு பார்க்கணும், காப்பருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து நியூட்ரல், அப்போ இது 0 ப்ளஸ் சல்ஃபேட்டுக்கு வந்து 2-. நம்மளுக்கு தெரியும் சல்ஃபேட்னால் 2- ஆக்சிடேஷன் நம்பர்னு இது காம்பவுண்ட் அயானுக்கு. ஓகேயா, அப்போ காப்பருடைய ஆக்சிடேஷன் நம்பர் வில் பி +2. அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் +2. இங்கே குரோமியத்துக்கு 0 ஆக்சிடேஷன் நம்பர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சின்னா பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஹேஸ் 2 type of valencies. One is called as primary valency and another one is secondary valency. இப்போ ப்ரைமரி வேலன்சிக்கும் செகண்டரி வேலன்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, ப்ரைமரி வேலன்சி வந்து பிரின்சிபல் வேலன்சின்னு சொல்லலாம். செகண்டரி வேலன்சி சப்சிடரி வேலன்சி. இது வந்து அயனைசபிள், இது நான் அயனைசபிள். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஓகேயா, satisfied by anions only, satisfied by ions or neutral
எலக்ட்ரான் பேர் டோனார் மாலிகுல்ஸ், அதாவது நியூட்ரல் அமோனியா, வாட்டர் இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் பேர் டோனார் மாலிகுல்ஸில் அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலேட் டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதாவது இதை சொல்கிறாங்க பிரைமரி வேலன்சி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது ரிலேட்டட் டு கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயானில் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் தான் வந்து செகண்டரி வேலன்சி. ஓகேயா, நம்பர் ஆஃப் செகண்டரி வேலன்சி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் டைரக்ஷனல், இது வந்து டைரக்ஷனல். ஏன்னா இது வந்து லிகான்ஸ் இது லிகான்ஸ் தான் வந்து செகண்டரி வேலன்சியை கொடுக்கும். அப்போ அது வந்து டைரக்ஷனல் டுவர்ட்ஸ், ஏன்னா இது வந்து டேட்டிவ் பாண்டில், அதனால் இது வந்து டைரக்ஷனல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து செகண்டரி வேலன்சி வந்து நம்பர் ஆஃப் நத்திங் பட் நம்பர் ஆஃப் லிகான்ஸ். அப்போ லிகான்ஸ் தான் டிட்டர்மைன் த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் த காம்பவுண்ட், அதாவது ஜியாமெட்ரி ஆஃப் த காம்பவுண்டை டிட்டர்மைன் பண்ணுறது செகண்டரி வேலன்சி. அதாவது அது ஆக்டாஹெட்ரலா டெட்ராஹெட்ரலா இல்லை வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்பவுண்டா அப்படின்னு அதோடைய ஸ்ட்ரக்சரை ஜியாமெட்ரியை சொல்கிறது செகண்டரி வேலன்சி. இப்போ நம்ம உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கோபால்ட் 3 குளோரைடு எடுத்துக்கோங்க. கோபால்ட் 3 குளோரைடு எடுத்து அமோனியாவோட மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேயா, அமோனியாவோட மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு இது ரேஷியோவை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது எடுத்துருக்க அமௌண்ட் ஆஃப் அமோனியாவை பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இதில் 4 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நம்ம இங்கே எழுதலாம். ஓகேயா, கோபால்ட் 3 குளோரைடு 6 அமோனியா 6 moles ஆஃப் அமோனியா ஜாயிண்ட் ஆகிருக்கலாம். இல்லைன்னா அடுத்தது கோபால்ட் 3 குளோரைடு 5 moles ஆஃப் NH3 இருக்கலாம். இல்லைன்னா அடுத்தது COCl3 கோபால்ட் 3 குளோரைடு 4 moles ஆஃப் NH3 இருக்கலாம். ஓகேயா, இல்லைன்னா another one CO கோபால்ட் 3 குளோரைடு 3 moles ஆஃப் NH3 இருக்கலாம். ஓகேயா, இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி நம்பர் ஆஃப் செகண்டரி வேலன்சி எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, இப்போ நம்ம இது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக எப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து 6 இருக்கணும். நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து நமக்கு வந்து லிகான்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கலாம், கேட்டயனாக இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். அப்போ இதில் இருக்கிறதுல இது வந்து நியூட்ரல், அமோனியா வந்து நியூட்ரல், இது வந்து ஹாலஜன்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ வந்து நமக்கு பிரைமரி வேலன்சி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரைமரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் பை ஆனியான்ஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து ஃபுல்லாக நியூட்ரல் வந்து செகண்டரி வேலன்சியாக இருக்கலாம், இது சார்ஜ் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கலாம். அப்போ இதில் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் அயான் எழுதும் பொழுது 6 தான் ஆக்டாஹெட்ரலுடைய நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து 6. அப்போ இதோடைய காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், NH3 6 Cl3. ஏன் நம்ம வந்து Cl3 ஏன் அமோனியா வெளில போடலை அப்படின்னா இது வந்து அயனைசபிள் வந்து இது வந்து அமோனியா வந்து இது நியூட்ரல். ஓகேயா, இது இந்த குளோரைடு அயான் தான் அயனைசபிள், அதனால தான் நம்ம இதை இப்படி எழுதியிருக்கோம். இது வெளியில் போட்டிருக்கோம், இது உள்ளர போடல. ஓகேயா, இந்த நியூட்ரல் மாலிகுல் செகண்டரி வேலன்சியாக இருக்கலாம், ஆனால் ப்ரைமரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணாதுங்கிறதுனால இது உள்ளர லிகான்ஸாக சேர்த்துருக்கோம். அமோனியா 6 அமோனியாவும் லிகான்ஸாக இருக்குது. ஓகேயா, இது இன் சொல்யூஷனில் நம்ம அயனைசேஷன் பண்ணுறோம். ஓகேயா, CONH3 இது எப்படி அயனைஸ் ஆகும்னா பார்ஷியல் அயனைசேஷன் ஆகும். ப்ளஸ் 3Cl மைனஸ் 3Cl மைனஸ்னால் இங்கே 3+ இருக்கும். ஓகேயா, அப்போ தானே இது வந்து நியூட்ரல் காம்பவுண்டாக வரும். நியூட்ரல் இங்கே 0 எல்லாம் சேர்ந்து நியூட்ரல் காம்பவுண்டில். அப்போ இது 3- சார்ஜ் இருக்கும்போது இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 3+ சார்ஜ். இப்போ இதில் வந்து சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம், AgNO3 ஆட் பண்ணுறோம். AgNO3 ஆட் பண்ணும்பொழுது இந்த AgNO3 நமக்கு எப்படி அயனைசேஷன் ஆகும், AgNO3 வந்து Ag++NO3 மைனஸ் இப்படி அயனைசேஷன் ஆகும். அப்போ இந்த Ag+ வந்து Cl மைனஸோடு சேர்ந்து நமக்கு ப்ரெசிபிடேட் கொடுக்கும். இங்கே 3 குளோரைடு அயான் இருக்கிறதுனால இது வந்து 3 moles ஆஃப் சில்வர் குளோரைடு ப்ரெசிபிடேட் கிடைக்கும்.
ஓகேயா, இதுதான் ப்ரிசிபிடேட். கீழே ஆரோ கொடுத்தோன்னா இது ப்ரிசிபிடேட். ஓகேயா, இவ்வளோ. அப்போ இது வந்து 3 moles ஆஃப் சில்வர் குளோரைட் ப்ரிசிபிடேட் கொடுக்குது அப்படின்னா இது வந்து 3 அயனைசபிள் குளோரைட் அயான் இந்த காம்பவுண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ இது வந்து நமக்கு ப்ரைமரி வேலன்சி வந்து அயனைசபிள்னு படிச்சிருக்கோம். அப்போ இது வந்து நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி வந்து 3, நம்பர் ஆஃப் செகண்டரி வேலன்சி வந்து நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ கோபால்ட் இந்த காம்ப்ளெக்ஸில் 6 லிகான்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. அப்போ செகண்டரி வேலன்சி வந்து 6. ஓகேயா, இப்போ இதுக்கு பார்க்கலாம். இந்த காம்பவுண்டில் இது 5 இதில் உள்ள காம்ப்ளெக்ஸ் அயானில் வந்து 6 லிகான்ஸ் இருக்கணும். அமோனியா வந்து 5 தான் இருக்குது. அப்போ இந்த குளோரைடில் ஒன்றையும் நம்ம ஸ்பியருக்குள்ளே போடணும். ஓகேயா, CO NH3 5 times Cl. அப்போ மீதி இருக்கிற 2 குளோரைடையும் வெளியில் போடுறோம். ஓகேயா, இப்போ இது அயனைஸ் ஆகும் பொழுது CO NH3 5 times Cl ப்ளஸ் 2Cl மைனஸ் இது வந்து 2 ப்ளஸ். ஓகே, இங்கே 2Cl இருக்கு, -2 மைனஸ் இருக்குல்ல, அப்போ இது 2 ப்ளஸ். நெக்ஸ்ட்டு சில்வர் நைட்ரேட் சேர்க்குறோம், AgNO3 சேர்க்குறோம். அப்போ 2 moles ஆஃப் சில்வர் குளோரைட் கிடைக்கும். ஓகேயா, 2 moles ஆஃப் சில்வர் குளோரைட் கிடைக்குதுன்னா 2 குளோரைட் வந்து அயனைசபிள். ஓகேயா, ஒரு குளோரைட் வந்து உள்ள வித்தின் த ஸ்பியர் இருக்கிறதுனால இது நான் அயனைசபிள். ஓகேயா, அப்போ நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி வந்து நம்ம 2ன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா, இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி இஸ் ஈக்குவல் டு த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நம்ம கண்ணு மூடிக்கிட்டு நீங்கள் வந்து அயனைசபிள் வந்து நம்பர் ஆஃப் செகண்டரி ப்ரைமரி வேலன்சி இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? இதுக்கு வந்து இது நியூட்ரல், இது வந்து -3. இதுக்கு இது இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கலாம். ஓகேயா, கோபால்ட் பார்க்க போகிறோம். குளோரைடுக்கு வந்து -1. அப்போ 3 × -1 இது நியூட்ரல். அப்போ 0 ஈக்குவல் டு 0. அப்போ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3. ஓகேயா, அப்போ +3 இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர். நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி வந்து 3 இருக்கணும். ஆனால் நமக்கு அயனைசபிள் வந்து இங்கே 2 குளோரைட் அயான் தான் அயனைசபிள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து செகண்டரி வேலன்சி இருக்குது பாருங்க. நம்ம உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் காமிச்சா உங்களுக்கு புரியும். இந்த மாலிகுலுக்கு ஸ்ட்ரக்சர் போடலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு கோபால்ட் போடலாம். இது ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். NH3 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 NH3. ஓகேயா, 6 அமோனியா மாலிகுல்ஸ் போட்டாச்சு. ஓகேயா, இது வந்து இது 6ம் லிகான்ஸ், அதாவது இது வந்து செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ 3 குளோரைடு அயான்ஸும் இது சாலிட் லைனில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது வந்து ஏன்னா இது வந்து நான் அயனைசபிள், இது அயனைசபிள் அப்படிங்கிறதுனால குளோரைடை இது வந்து டாட்டட் லைனில் கொடுக்குறோம். இது இந்த இடத்துல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இங்கே கூட கொடுக்கலாம். ஓகேயா, எனி பிளேஸில் நம்ம வந்து இதை பிளேஸ் பண்ணலாம். ஓகேயா, இது வந்து அயனைசபிள். அப்போ இது ப்ரைமரி வேலன்சி வந்து 3 இருக்குது, செகண்டரி வேலன்சி வந்து 6 இருக்குது. இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா கோபால்ட் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் போட்டுக்குவோம். NH3 5 NH3 இருக்குது. ஓகேயா, எனி பிளேஸ் போடலாம் நீங்கள். ஓகேயா, அப்போ இது சிஎல் வந்து 1 ஸ்பியருக்குள்ளே இருக்குன்னு இது போட்டுறோம். ஓகேயா, அடுத்தது நமக்கு வந்து இங்கே வந்து செகண்டரி இது அயனைசபிள் வந்து 2 குளோரைடு அயான் இருக்குது. அப்போ அயனைசபிள் வந்து டாட்டட் லைனில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேயா, அப்போ இப்போ வந்து நம்ம ப்ரைமரி வேலன்சி வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ளஸ் இது 3 வந்திருக்கணும் ப்ரைமரி வேலன்சி. இப்போ இங்கே 1 ஆஃப் த குளோரைடு அயான் உள்ளர இருக்குல்ல, செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதில்ல, அது வந்து கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் ப்ரைமரி வேலன்சி. ஓகேயா, இது சாலிட் லைன்லையும் கொடுத்துருக்கணும், டாட்டட் லைனும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆக்ட் போத் ஆஸ் ப்ரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சியாகவும் இது ஆக்ட் பண்ணும். ஓகேயா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் இது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டாக எழுதும் பொழுது எப்படி எழுதலாம்? CO
ஏன்னா இங்கே 4 இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் 6 லிகான்ஸ் இருக்கணும், 4 அமோனியா மாலிகூல்ஸ் தான் இருக்குது. அப்போ 4 குளோரைடு வந்து 2 குளோரைடு வந்து உள்ளே இருக்குது. அப்போ ஒரு குளோரைடு வெளியில் இருக்குது. ஓகே, இது அயனைசேஷன் ஆகும் பொழுது CO NH3 4 டைம்ஸ் Cl2 உள்ளர இருக்குது. இது நான் அயனைசபிள் உள்ளர இருக்குது. அப்போ இது ப்ளஸ் Cl மைனஸ். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சில்வர் நைட்ரேட் சேர்க்குறோம். சில்வர் நைட்ரேட் சேர்க்கும் பொழுது 1 குளோரைடு அயான் இருக்கிறதுனால இது 1 மோல் ஆஃப் சில்வர் குளோரைடு precipitate கிடைக்கும். ஓகேயா, இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இப்போ கோபால்ட் போடுறோம். ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். அமோனியா எத்தனை இருக்குது? அமோனியா 4 அமோனியா மாலிகூல்ஸ் இருக்குது. NH3 NH3 NH3. ஓகேங்க, அடுத்தது 2 குளோரைடு அயான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு குளோரைடு அயான் அயனைசபிள். ஓகேயா, இது வந்து அயனைசபிள். இது வந்து another 2 குளோரைடு அயான்ஸும் வந்து ப்ரைமரி வேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், செகண்டரி வேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேயா, இதுதான் இதோட இந்த ஸ்ட்ரக்சர், ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ் காம்பவுண்ட். ஓகேயா, இப்போ நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி வந்து 3. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆக்சிடேஷன் நம்பர் எதுவோ அதுதான் எழுத போகிறீங்க. ஓகேயா, இதில் பார்க்கலாம். இதில் 6 லிகான்ஸ் இருக்கணும். குளோரைடு அயான் 3 இருக்குது, அமோனியா 3 இருக்குது. அப்போ இதோடைய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து எப்படி எழுதணும்? NH3 3 டைம்ஸ் Cl3. ஓகேயா, இதில் கவுண்டர் அயான் கிடையாது. எது கவுண்டர் அயான்? கவுண்டர் அயானா இந்த அயான் விச் இஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த ஸ்பியர் தான் கவுண்டர் அயான். அப்போ இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கவுண்டர் அயான் 1. இதில் இந்த காம்பவுண்டில் 2 கவுண்டர் அயான்ஸ் இருக்குது, இந்த காம்பவுண்டில் 3 கவுண்டர் அயான்ஸ் இருக்குது. கவுண்டர் அயான்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஓகேயா, இது அயனைசேஷன் இன் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்டர் அயான், ஆப்சன்ஸ் ஆஃப் கவுண்டர் அயான்ங்கிறதுனால இது அயான்ஸ் கொடுக்காது. இது அயான்ஸ் இல்லாதனால இது சில்வர் நைட்ரேட்டோட, அதாவது குளோரைடு அயான் இல்லாதனால சில்வர் நைட்ரேட் சேர்க்கும் பொழுது நோ precipitate. ஓகேங்க, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோபால்ட் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் போடுறோம். ஓகேங்க, NH3 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 Cl Cl Cl. ஓகேயா, இப்போ இது எல்லாமே வந்து இது எல்லாமே 6 லிகான்ஸுமே வந்து செகண்டரி வேலன்சி. ப்ரைமரி வேலன்சியும் 3 தான். அந்த ப்ரைமரி வேலன்சி டாட்டர் லைனில் போட்டிருப்போம் இந்த 3 குளோரைடு அயான்ஸ். ஏன்னா ப்ரைமரி வேலன்சி வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் மட்டும்தானே, இதுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேயா, ஏன்னா இது நியூட்ரல் காம்பவுண்டு, அதனால் இதுக்கு தான் கொடுக்கும். நெகட்டிவ்லி சார்ஜ் லிகான்ட் தான் வந்து கேன் ஆக்ட் அஸ் ப்ரைமரி வேலன்சி. ஓகேயா, அப்போ இது 3யும் ப்ரைமரி வேலன்சி. நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி வந்து 3. ஓகேயா, உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ காப்பர் டெட்ராஅமைன் காப்பர் 2 சல்ஃபேட். இதில் நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி அண்ட் நம்பர் ஆஃப் செகண்டரி வேலன்சி பார்ப்போம். இது ஆக்சிடேஷன் நம்பர், ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பர் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பர் இது நியூட்ரல். ஓகேயா, அப்போ காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ப்ளஸ் 0 நியூட்ரல், மைனஸ் இது வந்து 2 தெரியும், சல்ஃபேட்டுக்கு 2 மைனஸ், அதனால் ஓகேயா 0. அப்போ காப்பருடைய ஆக்சிடேஷன் நம்பர் +2. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைமரி வேலன்சி. ஓகேயா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அயான், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். Compound is equal to secondary valency. ஓகே, அப்போ செகண்டரி வேலன்சி எத்தனை? 4. நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 லிகான்ஸ் இருக்குது 4. அப்போ இது செகண்டரி வேலன்சி வந்து நம்பர் ஆஃப் செகண்டரி வேலன்சி 4. ஓகே, அவ்வளோதான். ப்ரைமரி வேலன்சி 2 அண்ட் செகண்டரி வேலன்சி 4. இப்போ another எக்ஸாம்பிள். NH3 Cl2 Cl எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே NH3 Cl4
ஓகே, ஆல்ரெடி உள்ளது தான், ஆல்ரெடி பார்த்துட்டோம். வந்து இப்போ வந்து இதோடைய கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா, கோபால்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இதுக்கு 0, இதுக்கு -2 இன்ட்டு -1 ப்ளஸ் -1 இது ஓகேயா ஈக்குவல் டு 0. இப்போ இது -2 -1 3 ஆயிரும். அப்போ கோபால்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3 அப்போ நம்பர் ஆஃப் இது ப்ரைமரி வேலன்சி இஸ் ஈக்குவல் டு ப்ரைமரி வேலன்சி equal to 3. அப்புறம் secondary valency equal to number of ligands 6 இருக்குது. இது 4 + 2 6. அப்போ secondary valency 6 அவ்வளோதான். வெரி ஈஸி. நெக்ஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் பார்க்கலாம். ஓகே, கண்டக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படி டைரக்ட்லி conductivity is directly proportional to number of ions and directly proportional to charge present on complex ion ஓகேயா. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் அயான்ஸ் இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 வந்து 1 அயான், இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் எல்லாம் 1 ஓகேயா, ஹோல் சேர்த்து 1, இது 3. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து 4. இதில் பார்த்தீங்கன்னா 3 + 1 வந்து 2 + 1 3, இதில் 1 + 1 2, இதில் ஒரு நோ அயான்ஸ் ஓகேயா, நோ அயான்ஸ் ஓகேயா. அப்போ எது நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோடைய கண்டக்டிவிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது மோர் கண்டக்டிங் தேன் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் ஓகேயா, அண்ட் திஸ் ஒன். அந்த ஆர்டர் இதுதான் வரும். கண்டக்டிவிட்டி பவர் வந்து ஆர்டர் வந்து இப்படி வரணும். ஏன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் அயான்ஸ் 4 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் வந்து 2 நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து 2 இருக்குது. இப்போ அதுவும் பார்க்கலாம். இல்லைன்னா சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் அயான் பார்த்தீங்கன்னா இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. அப்போ சார்ஜ் வந்து மோர் இருக்கும் பொழுது மோர் கண்டக்டிவிட்டி இருக்கும். அப்போ இது அந்த சார்ஜை வச்சும் பார்க்கலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸை வச்சையும் நீங்கள் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு எடுத்துக்கலாம், Fe(CN6). இதோடைய நம்பர் ஆஃப் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா இது அயனைசேஷன் பண்ணும்பொழுது K4 + FeCN6 ஓகேயா. அப்போ 2 அயான்ஸ் கொடுக்கும். இது எத்தனை 4 + 1 5 அயான்ஸ் இருக்குது, 5 அயான்ஸ் இருக்குது. இப்போ K3FeCN6 இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எடுத்தோம்னா 3K + FeCN6 ஓகேயா. இப்போ இது 4- இது 3- ஓகேயா. இதுக்கு சார்ஜ் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 + 1 4 அயான்ஸ் இருக்குது, 4 அயான்ஸ் இருக்குது. அப்போ எது வந்து கண்டக்டிங் பவர் வந்து எதுக்கு அதிகம்? இந்த காம்பவுண்ட் தான் கண்டக்டிங் பவர் அதிகம் ஓகேயா, மோர் கண்டக்டிங். இப்போ அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், stability is directly proportional to charge of the central metal atom. Central metal atom. இது சார்ஜ் அதிகமாக இருக்கும் பொழுது சைஸு சின்னதாகும் ஓகேயா. சார்ஜ் பெருசாக இருக்கும் பொழுது, அதாவது இப்போ வந்து ஒரு மெட்டல் இருக்குது, சம் மெட்டல் இப்போ 3+ இருக்குது அண்ட் இது 2+ இருக்குது. எந்த மெட்டல் வந்து சார்ஜ் வந்து இது எந்த சைஸ் வந்து எந்த கேட்டயானுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்? இது சார்ஜ் அதிகமாக சைஸ் சின்னதாகும் ஓகேயா. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சைஸ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அண்ட் சைஸ் சின்னதாகும் பொழுது, அதாவது சார்ஜ் அதிகமாகும் பொழுது அதோடைய லூயிஸ் ஆசிடிக் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிக் நேச்சர்.
nature of the central metal atom or ion. ஓகேயா, அடுத்தது இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்டெபிலிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிக் நேச்சர். அதாவது லிகான்ஸ் வந்து லூயிஸ் பேஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து கோஆர்டினேட் பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ஸ் ஃப்ரம் லிகான்ஸ். அதனால் பேசிக் நேச்சர் ஆஃப் லிகான்ஸ். Okay, stability directly proportional to charge of the central metal atom and inversely proportional to size of the central metal atom and directly proportional to acidic nature of the central metal atom or ion and directly proportional to basic nature of ligand and directly proportional to chelating ligand, number of chelating ligands. இப்போ அந்த காம்பவுண்டில் chelating ligands இருந்துச்சுன்னா more the number of chelating ligands இருந்துச்சுன்னா more stable. ஏன்னா நமக்கு வந்து கீலேட் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். கீலேட் காம்ப்ளெக்ஸ்னால் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கீலேட்டிங் லிகான்ஸ். ஓகேயா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெட்ராஅமைன், triamine, trichloro, cobalt 3, I think cobalt 3+. ஓகேயா, இந்த காம்ப்ளெக்ஸை பார்க்கலாம். இதில் இந்த காம்ப்ளெக்ஸ் அயானை பார்க்கும் பொழுது இதனுடைய நம்பர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணலாம். CO, H2O, வாட்டர், அதாவது ஹெக்ஸா அக்வா கோபால்ட் 3 குளோரைடு. இப்போ இது 4 காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறேன். அதோடைய ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ 3+. இது பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டை நம்ம இதில் வந்து எது வந்து மோர் ஸ்டேபிள்னு பார்க்குறோம். மோர் ஸ்டேபிள்னு பார்க்கும் பொழுது அமோனியா இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட். இது வந்து லிகாண்ட், இது மோனோடென்டேட் லிகாண்ட். இதெல்லாம் இதுவும் மோனோடென்டேட் லிகாண்ட், இதுவும் மோனோடென்டேட் லிகாண்ட். இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட் வந்து மேக் ரிங் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ கீலேட் காம்ப்ளெக்ஸை கொடுக்கும். அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள். இந்த காம்பவுண்ட் 4th one இஸ் மோர் ஸ்டேபிள். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸ்டேபிள். இப்போ நம்ம வந்து ஸ்டேபிள் ஆர்டராக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பேசிக் நேச்சர் ஆஃப் த லிகாண்டை பொறுத்து நம்ம ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இது கோபால்ட்டுக்கு வந்து 3, ஏன்னா இது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 3+ வரும் ஆக்சிடேஷன் நம்பர். இதுக்கு 3+. இதுலேயும் இது வந்து 3- இங்கே இருக்கும் காம்ப்ளெக்ஸ் அயானது. இப்போ 3+ இது. ஓகே, இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எத்திலீன் டயமினுடைய சார்ஜ் வந்து இது நியூட்ரல் காம்பவுண்ட். நியூட்ரல் காம்பவுண்ட்னால இது வந்து 3+ வரும். அப்போ எல்லாத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 3+ஆக இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது லிகான்ஸ் பார்க்குறோம். லிகான்ஸ் பார்க்கும்போது கீலேட் லிகான் வந்து மோர் ஸ்டேபிள், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது எது லீஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னால் அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகான்ஸை பொறுத்து அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேயா, -1 வந்து அயோடின், bromide, SCN-, chloride ion, sulfide and fluoride. அந்த ஆர்டர் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஓகேயா, இதை வந்து எப்படி நீங்கள் வந்து மெமரி பண்ணலாம் அப்படின்ட்டு. H2O, thiocyanide, EDTA 4- plus ammonia, then ethane 1,2-diamine, nitrite ion, and then cyanide ion, and then carbonyl group. ஓகேயா, இதான் வந்து இந்த
increasing strength of ligands. Okay, strength of ligands according to the strength of ligands வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் ஸ்டீரியோகெமிக்கல் சீரீஸ். இந்த சீரீஸுக்கு பேர். இப்போ இதில் பார்த்தோன்னா இது வீக் ஃபீல்டு லிகாண்ட், இங்கேயுமே ஃப்ளோரின். அடுத்தது வந்து நமக்கு இந்த இருக்கிறது ஃப்ளோரின் இருக்குது, நெக்ஸ்ட் வாட்டர் இருக்குது, அமோனியா இருக்குது. அப்போ அமோனியா வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், அப்போ மோர் பேசிக். ஓகேயா, மோர் பேசிக்னா இதுதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது இந்த கீலேட்டிங் லிகாண்டுக்கு அடுத்தது இது. ஓகேயா, அப்போ இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு போட்டோன்னா ஃபோர்த் வில் பி மோர் ஸ்டேபிள் தென் ஃபஸ்ட் ஒன். தென் இது ரெண்டுலேயும் பார்க்கும்போது வாட்டர் ஃப்ளோரைடு, ஃப்ளோரைடை விட வாட்டர் வந்து மோர் பேசிக். அப்போ செகண்ட் ஒன் தென் தேர்ட் ஒன். ஓகே, இப்படி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு உள்ள சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேயா, நோட் பண்ணிக்கோங்க. Okay, thank you.